இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் ஸ்வீட்டு பண்ண போகிறோம். வணக்கம், என்னுடைய பேர் மைதீன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கல்யாண வீட்டு ரொம்ப ஃபேமஸான தேங்காய் ஸ்வீட்டு பண்ண போறோம். நான் எப்படி பண்ண போறோம்னு பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த தேங்காய் ஸ்வீட்டுக்கு வந்து நான் ஒரு 3 தேங்காய், மீடியமான தேங்காய் 3 தேங்காய் திருவி வச்சிருக்கேன். நெய் வந்து 200 மில்லி எடுத்து வச்சிருக்கேன். முந்திரி பருப்பு 200 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் கிஸ்மிஸ் பழம் நம்ம சேர்க்குறோம். ஸ்வீட்டு இல்லாத கோவா எல்லா கடைகளையும் கிடைக்கும். அது வந்து 300 கிராம் எடுத்து உருத்தி வச்சிருக்கேன். நம்ம இப்போ வந்து சர்க்கரை வந்து 1.25 கிலோ எடுத்து வச்சிருக்கோம். இந்த 3 தேங்காய்க்கு அது நம்ம இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. 200 கிராம் நெய் நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம நெய் வந்து நம்ம 200 கிராம் சேர்த்துருக்கோம். ஒரு 5 ஸ்பூனை நம்ம சேர்த்து விடுங்க. இப்போ அடுத்து வந்து முந்திரியை வந்து 200 கிராம் நம்ம சேர்க்குறோம். இல்லை, முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒரு 200 கிராம் கிஸ்மிஸ் பழம் நம்ம சேர்க்குறோம். கிஸ்மிஸ் பழம் நல்லா சேர்ந்துடுச்சு. நம்ம திருவி வச்ச தேங்காய் 3 தேங்காய் நம்ம இதோட சேர்க்குறோம். தீயை வந்து மீடியம் ஃப்ளேவரில் வச்சு நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். தேங்காய் வந்து நல்ல மீடியம் ஃப்ளேவரில் வச்சு நல்லா வறுக்கணும். தீ அதிகமாக வச்சோன்னா அது வந்து கரிஞ்சிடும். இந்த 3 தேங்காய் வந்து ஒரு 20லேருந்து 25 பேர் சாப்பிடலாம். நம்ம அந்தளவுக்கு நம்ம செய்கிறோம். இந்த ஸ்வீட்டு பார்த்தோன்னா வந்து ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, சரிங்களா? இது சின்னவங்களிருந்து பெரியவங்கள வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வீட்டிலே நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல கலர் வந்து நல்ல ப்ரௌன் கலராக வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணுன்னா அந்த கலர் வந்து ப்ரௌன் கலர் ஆயிரும். நம்ம அதுக்கப்புறம் அடுத்து என்ன சேர்க்க போகிறோம்னு பார்க்கலாம். இப்போ இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து உதிர்ந்து வரணும். உதிர்ந்து வந்துட்டுனா நம்ம இந்த தேங்காயும் நெய்யும் நல்லா சேர்ந்து நல்ல ஒரு ஸ்மெல் வரும். இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி நெய்யில் வந்து நல்லா உதிர்ந்து வரணும். உதிர்ந்து வந்தால் தான் வந்து அந்த தேங்காயோடைய ஸ்மெல்லும் நெய்யோடைய ஸ்மெல்லையும் வந்து நல்ல ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். நம்ம அடுத்து வந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 300 கிராம் கோவா எடுத்து வச்சுருக்கோம். இந்த கோவா வந்து நல்லா உதிர்த்தி வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம தேங்காயில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. தீயை வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹையில் வைக்க வேண்டாம். ஏன்னா கோவா போட்டிருக்கிறதுனால வந்து சட்டியில் வந்து கீழே வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சே நல்லா குக் பண்ணுங்கள். அந்த தேங்காயும் கோவாவும் நல்லா சேர்ந்து வரணும். இந்த கோவா வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும், எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், சரிங்களா? நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். கோவாவும் தேங்காயும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். நம்ம இப்போ வந்து சர்க்கரை வந்து 1.25 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இந்த 3 தேங்காய்க்கு அதை நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம சர்க்கரை சேர்த்துட்டோம். இது நல்லா கிளறி விடுங்க, கீழே அடி பிடிக்காத அளவுக்கு, சரிங்களா? இந்த நம்ம கோவாவையும் சர்க்கரையும் நம்ம ஒன்றா சேர்த்துட்டோம். இதை வந்து நான் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கீழே இருந்து ஒரு 5 நிமிஷத்தில் இந்த நம்ம தேங்காய் ஸ்வீட்டு ரெடி ஆயிரும். உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டு இது. இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்வீட்டு. அடியை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, விட்றாதீங்க. இந்த தேங்காய் ஸ்வீட்டு வந்து எப்படின்னா சில பேர் எப்படின்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது. எல்லாருமே நார்மலாக சாப்பிடக்கூடிய வந்து கல்யாண வீட்டில் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக விரும்பி கேட்பாங்க. நம்மளுடைய ஃபேவரெட்டு கூட இதுதான். நல்லா கிளறி விடுங்க. அந்த சர்க்கரையும் கோவா தேங்காய் இது எல்லாமே ஒன்று சேர்ந்துடுச்சு, சரிங்களா? நல்லா கிளறி விடுங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு அந்த தேங்காய் ஸ்வீட்டு ரெடி ஆகிடும். இது தண்ணி எதுவும் சேர்க்கணும் தேவை கிடையாது. அந்த ஹீட்லேயே வந்து சீனி மெல்ட் ஆகிட்டு கோவா மெல்ட் ஆகிட்டாலே வந்து எல்லாமே வந்து ஒன்று சேர்ந்துடும். அது
சரிங்களா. அந்த கிளறு மட்டும் கிளறி நல்லா விடுங்க, கீழே மட்டும் அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சம் கிளறி விட்டு விடுங்க சரிங்களா. இதை வந்து நம்ம கீழே அது அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட நமக்கு அது கீழே உட்காந்துரும். அதனால் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கோவா சீனி இது எல்லாமே வந்து சேர்ந்து வரும். இப்போ நம்ம தேங்காய் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த இறக்கக்கூடிய ஸ்டேஜில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூனு நம்ம நெய் சேர்க்குறோம். அதில் அந்த நெய் சேர்க்கும் போது எப்படின்னா அந்த தேங்காய்க்கும் அந்த நெய்யும் வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அந்த சாப்பிட்றதுக்கு வந்து திகட்டாமல் தித்திப்பு இல்லாமல் நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு கொடுங்க. இந்த தேங்காய் ஸ்வீட்டு வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கும். சிலவங்களுக்கு வந்து பிரெட் அல்வா பிடிக்கும், சிலவங்களுக்கு வந்து பைனாப்பிள் பிடிக்கும், சிலவங்களுக்கு கேரட்டு பிடிக்கும். இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஸ்வீட்டு. சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. திகட்டாது, நெஞ்சு கறிக்காது, நல்லா இருக்கும். ரைட்டு, இப்போ நம்ம அந்த தேங்காய் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இறக்கி வைக்க போகிறோம். வீட்டில் பண்ணும்பொழுது வந்து இந்த டீ வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேவரில் வச்சு பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது என்ன ஆகுனா ஒரு கருகின ஸ்மெல் வரும். சாப்பிடும்போது அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு அந்த இது வாழை எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன்னா இந்த மாதிரி வந்து நல்லா சேர்ந்து வரணும். கோவாவும் சீனி தேங்காய் எல்லாம் வந்து நமக்கு சேர்ந்து வரணும். கலரை வந்து ப்ரௌன் கலரில் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா இருக்கணும் சரிங்களா. தேங்காய் கோவா சீனி எல்லாமே வந்து சேர்ந்து இருக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நண்பர்கள் சமையல் குழுவிலிருந்து நம்ம எல்லா டிஷ்ஷும் பண்ணுவோம். 100ல் இருந்து 50,000 வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம எல்லா டிஷ்ஷும் பண்ணுவோம். கல்யாணத்துலேருந்து காது குத்து சடங்கு எல்லாம் சிறப்பாக பண்ணி கொடுப்போம். எங்களுக்கு ஒரு ஆதரவு தாருங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட கான்டாக்ட் நம்பரு 98 430 16 16 16 3. நன்றி, வணக்கம்.